ஒவ்வொரு நாளும் மலக்குகளுடன் பயணம் செய்ய நீங்க விரும்புறீங்களா? அப்ப கண்டிப்பா இதை செய்ய மறந்துடாதீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு அடியானுக்கும் ஒரு மலக்கையும் ஒரு ஷைத்தானையும் சாட்டியிருக்கான். ஒவ்வொரு நாள் இரவும் அந்த மலக்குமார்களும் ஷைத்தானும் மனிதன் படுக்கைக்கு செல்லும் போது மலக்கும் ஷைத்தானும் விரைந்து போய் மலக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க அல்லாஹ்வை நினைவு கூர்ந்த வண்ணம், அதாவது அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா என்று சொல்லிய வண்ணம் நீங்க உறங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஷைத்தான் நீ படுத்துரு, அதை செய்யாத அப்படின்னு சொல்லணும். ஆனா அந்த அடியான் அந்த துவாவை சொல்லிவிட்டால் மலக்குகள் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஷைத்தானை விரட்டி அடித்து விட்டு மலக்குமார்கள் அவனோடு இணைந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்துவான்றான். அதே போல மறுநாள் காலையில் அவன் எழும்போது ஷைத்தானும் மலக்கும் விரைந்து செல்வார்கள். ஷைத்தான் சொல்வான், நீ எழுந்து எப்போதும் போல வேலையை பாரு. ஆனா மலக்குகள் சொல்வாங்க, அல்லாஹ்வை நினைவு கூர்ந்த வண்ணம் நீங்க எழுங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹி நுஷூர், சிறிய மரணத்திலிருந்து எழுப்பிய இறைவனுக்கே எல்லா புகழும் என்று எந்த அடியான் கூறிக்கொண்டு தன்னுடைய படுக்கையிலிருந்து எழுகிறானோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வானா, மலக்குகளோடு பயணிக்கக்கூடிய நிலையை அந்த அடியானுக்கு தருவான்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஒரு விஷயத்தை நாம செய்யாம இருக்கக்கூடாது. ரொம்ப சின்ன ஒரு காரியம். ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கைக்கு செல்லும் போது ஓதக்கூடிய துவா, மறுநாள் எழும்போது அவர்கள் துவாவுடன் எழும்போது மலக்குமார்களோடு இணைந்து பயணம் செய்யக்கூடிய நாளாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அடியானுக்கு கொடுக்கிறான். அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயத்தை செய்யாமல் நாம் இருக்க வேண்டாம். நாமும் இன்ஷா அல்லாஹ் செய்யக்கூடியவர்களாக இருந்து இந்த நன்மையை நாம் பெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.